நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இதில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களையும் இந்த மாதத்தில் உள்ள எந்தெந்த சுப நிகழ்வுகள் இருக்குங்கிறதையும் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பயிற்சிகள் பண்ணுறோம். அதே போல் கிரக பயிற்சிகள், பெரிய கிரக பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம். அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13/3/2024 வரலும் ஆங்கிலத்துக்கு. அது பங்குனி அடுத்த நாள் பிறக்குது. இப்போ இந்த பங்குனி பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் பொறுத்தளவுக்கு பெரிய கிரகங்கள் சின்ன கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மாத பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய 2.5 வருஷம், ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், குரு பகவான் பிரகஸ்பதியான குரு சற்றேறக்குறைய 1 வருஷம். இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்கள். விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் சற்றேறக்குறைய 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். சூரிய பகவான் 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். இதை தவிர சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புத பகவான் சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இதை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். இதுக்கு பேர் கோல் சாரம் அப்படின்னு பேர். சரி, இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய 13/2/2024 அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியை முதல் ராசியாக நம்ம சொல்கிறோம். அதில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. 1ஆம் தேதி பிறக்கும் பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார். அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இதில் 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க. அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் 19ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி 2/3/2024 அன்னைக்கு கிழமை புதன்கிழமை. புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு 1ஆம் தேதி வந்துட்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் 19ஆம் தேதி. இதை தவிர சுக்கிர பகவான் ஆங்கில தேதிக்கு 8/3/2024, தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 25ஆம் தேதி. அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு. எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது. சரி, இதை தவிர இந்த மாதம் வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போமா. 14/2 அதாவது 13/2 மாதம் பிறக்குது. பிறந்த அடுத்த நாளே 14/2 மாசி மாதம். நம்ம இருக்கிறதுலே கோபத்தின் உச்சமாக இருக்கிறவர் அப்படின்றது யாரை சொல்லுவோம்? துர்வாசரை சொல்லுவோம். அவருக்கு அன்னைக்கு துர்வாசருடைய பூஜை அன்னைக்கு. அதே போல் இருக்கிறதுலையே வசந்த பஞ்சமி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசந்த பஞ்சமி, எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/2/2024 அதுக்கு மாசி மாதம் தேதி அப்படின்றது 4ஆம் தேதி. அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரத சப்தமி விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/2/2024
அன்றைக்கி தேதி மாசி மாதத்துக்கு 19ஆம் தேதி. நடராஜருக்கு அபிஷேக நாள் அப்படின்றது அன்னைய தேதியில். அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷம் 24/2/2024. ஒவ்வொரு மாதமும் மகம் வரதான் செய்யும், மக நட்சத்திரம் வரதான் செய்யும். ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், அது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் இதை ஒவ்வொரு இதுக்கும், அதாவது மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்தில் குரு வரதை மகாமகமாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரதை நாம் மாசி மகமாக கொண்டாடுறோம். இதை தவிர அன்றைக்கி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வருகின்ற 5/3/2024 மாசி மாதத்துக்கு 22 ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வீடு கட்டணும் அப்படின்னாக்க நல்ல நாட்கள் பார்ப்பாங்க. பட் நல்ல நாட்களுடைய வாஸ்து நாளில் அந்த பூஜையை தொடங்கினோம்னாக்க எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் போயிட்டுருக்கும். வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் 8லேருந்து 9 நாள் தான் வாஸ்து நாள் வரும். அது இந்த மாசி மாதத்தில் வருது. அப்போ வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாரும், இடம் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேரும் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது 7/3/2024 தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 24ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற பட்டத்து சங்கராச்சாரியாரான விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/3/2024 மாசி மாதம் 27 மாசி அமாவாசை. மாசி தை அமாவாசை முடிஞ்சு மாசியில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பிறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, காரடையான் நோன்பு அப்படின்றது கொண்டாடக்கூடியது. அப்போ இதை மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் இந்த வருஷம் பிறக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? இந்த மீனராசி என்பர்களே, இந்த பிறக்கக்கூடிய மாசி மாதம் உங்களுக்கு ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா ராசியாதிபதி குருவானவர் ராசிக்கு 2ல் இருக்கிறார். 2 அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு வாக்கு, தனம், குடும்பம். இதுவரையிலும் உங்களுக்கு கொடுத்த வாக்கு, நீங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேறாமல் திண்டாடிக்கிட்டு இருந்தீங்க. அது எல்லாமே இந்த மாசி மாதம் கொடுத்த வாக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு ஒரே கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாங்க அந்த மீனராசியை சேர்ந்த ஆண்களும் பெண்களும். அவங்களுக்கு எல்லாத்திற்கும் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் உண்டாகுமா? மாசி மாதம் உண்டாகும். அதே போல் ரொம்ப நாளாக வாங்கியிருந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள், அதாவது தாய் வழி சொத்து, தகப்பன் வழி சொத்தில் உள்ள லிட்டிகேஷன் பிரச்சனைகள் விலகி, கோர்ட்டில் உள்ள வம்பு வழக்குகள் விலகி, அது உங்களுக்கு சாதகமாக வந்து பழைய கடன்கள் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி, வாகனம், வீடு அத்தனையும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டுன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக உண்டு சொல்லலாம். சரி, அடுத்தது நடக்கிறது விரயச்சனி. விரயச்சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு விரயங்கள் நடக்கும், ஆனால் சுப விரயங்களாக இருக்கும். சுப விரயங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது, பையனுக்கு படிப்புக்காக செலவழிக்கிறது, இதை மாதிரி சுப விரயங்கள் தான் நடக்குமே தவிர அசுப விரயங்கள் நடக்காது, பயப்பட வேண்டாம். அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னு முயற்சிக்கின்ற மீனராசி அன்பர்களுக்கு அங்கே இருக்கிற ராகு பகவான் கண்டிப்பாக வெளியூர், வெளிநாடு முயற்சிகளை சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரா? சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார். ஏன்னா ராகு வேலை செய்ய வேண்டியது குருவோடைய வேலை செய்யணும். அப்போ வெளியூர், வெளிமாநிலத்துக்கு பயணம் ஏற்படும். அந்த பயணங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு படிப்புக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம். அப்போ படிப்புக்காக, உத்தியோகத்துக்காக போகும்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய PR, விசா மற்றும் கிரீன் கார்டு இதுவரையிலும் இருந்த தடங்கல்கள், தாமதங்கள் அத்தனையும் விலக்கி உங்களுக்கு இந்த விசா, பாஸ்போர்ட்டு, விசா மற்றும் கிரீன் கார்டு மற்றும் PR கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அடுத்தது லாபஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு உங்களுடைய 2க்கும் 9க்கும் உடைய அங்காரகன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். கண்டிப்பாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்படியாவது ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பிளாட் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மாசி மாதத்தில் வர வாஸ்து நாள் அன்றைக்கே வாஸ்து பூஜையை போட்டு வேலையை தொடங்கினீங்க அப்படின்னாக்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா? கிடைக்கும் கண்டிப்பாக. அதே போல் மூதாதையர் சொத்துக்களும் உங்களுக்கு புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகளை கொடுப்பாரா? வாய்ப்புகளை கொடுப்பார். ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம எப்பொழுதுமே மாதாந்திர பலன்கள் சொல்லும் பொழுது விரைவாக செல்லும் கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரனை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ இந்த செவ்வாயும் புதனும் ராசிக்கு 11ல் இருக்கார். அதே போல் சுக்கிரன், புதன் 19 தேதிக்கு அப்புறம் ராசியிலே வராரு. அப்போ இவர்கள் என்னென்ன நல்ல செய்கைகளும் என்னென்ன கெடுகாரியங்களும் செய்வார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமான விஷயம். இந்த மாதம் பார்த்தோம்னா மீனராசிக்காரர்களுக்கு ஒரு குதூகலமான ஆரம்பமும் சரி, பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். அபரிமிதமான மேன்மையான பணவரவு இருக்கும். எதை தொட்டாலும் அதில் நீங்கள் மட்டும்தான் ஜெயிப்பீங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதன் மூலியமாக தொழிலில் லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். லாபஸ்தானன்றதே லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பணத்தின் அதிபதி உச்சமாக இருக்கார் அப்படின்னும் பொழுது எதை தொட்டாலும் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் உங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்த விஷயம், இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. 7.5 சனி உங்களுக்கு போயின்னு இருக்குது. இருந்தாலும் ராசியில் ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுக்கு அபரிமிதமான எண்ணங்கள், பணவரவிற்கு பஞ்சமில்லாத எண்ணங்கள். ஆனால் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும். அதாவது எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து, ஏன்னா பணம் வரும்போது நிறைய கிராப் பண்ணணுன்னு ரொம்ப வேகமாக ஓடுவீங்க. ஜாகிரதையாக பார்த்து ஓடுங்க, அதுதான் நல்லது. எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரும். எந்த டேப்பை திறந்தீங்கனாலும் அதில் பணமாகவே கொட்டக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதும் 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் உண்டு. என்னென்னா, அதாவது வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு முதலீடுகள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களை விட உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனகாரகன், தனஸ்தான அதிபதி 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கார். அதனால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அதிகமான ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குடும்பம் அமையக்கூடிய குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் குடும்பாதிபதி உச்சம் பெற்றும் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக குடும்பம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி வரும். 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு உங்களுக்கு கொண்டு கொடுப்பார். அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலத்திலிருந்து உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய பார்ட்னர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டான இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்றத ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவார். ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த சோபகிருத ஆண்டு மாசி மாதம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 28/2/2024 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு மேலே 29/2/2024 வியாழக்கிழமையும் இந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருக்கிறது. இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். வெளியூர், வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டாம். அதனால் சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்னு பின் விளைவுகளும் வரும். அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது, மிக மிக நல்லது. இந்த நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் அதை மாற்றி அமைச்சிக்கிறங்க. மேலும் இந்த கிரக நிலைகளும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் கூட சரியாகிறதுக்கு உண்டான
சில வழிமுறைகளை நம்முடைய ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. மீனராசியுடைய அதிபதி குரு பகவான். குரு பகவானுடைய அதிதேவதை அப்படின்றது தட்சிணாமூர்த்தி. நம்ம அரக்கோணம் பக்கத்தில் கோவிந்தவாடி அகரம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த அகரத்துக்கு கோவிந்தவாடி அகரத்தில் மகாபெரியவரான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளால் பிராணபிரதிஷ்டை பண்ணப்பட்ட தட்சிணாமூர்த்தி இருக்குது. ஒரு முறை அந்த தட்சிணாமூர்த்தியை கண்டு தொழுதுவிட்டு அந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது என்னால் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு அந்த தட்சிணாமூர்த்திக்கு 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டுட்டு கும்பிட்டுட்டு வாங்க. இதை தவிர மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை வெள்ளை மூக்கு கடலை போட்டு சுண்டல் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்க. வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சாமி எனக்கு அதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க குரு பகவானுடைய காயத்ரி அல்லது தட்சிணாமூர்த்தி காயத்ரியை சொல்லிக்கிட்டு வாங்க, இல்லாட்டி கேட்டுக்கிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்டுபோது பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி விலகுமா அப்படின்னா விலகும். சரி, மொத்தத்தில் இந்த மீனராசிக்கு மாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய போகமான ஒரு மாதமாக இருக்கும். அதாவது சோபகிருத வருஷம் மாசி மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான மாதம். குடும்பாதிபதி குடும்பஸ்தான அதிபதி 2 பேருமே நல்ல நிலையில் இருக்காங்க. குடும்பஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கார். குரு பகவான் ராசியின் அதிபதி தனகாரகன், அவரும் வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்பு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தால் நிச்சயமாக இப்போ நடக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர மேல் படிப்புக்கு, அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போய் படிக்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எல்லா விதமான சௌகரியங்களும் நல்லபடியாகவே இருந்தாலும் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொந்தரவுகள் வரும். ஃப்ரெண்ட்ஸுகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதமாக இந்த மாசி மாதம் சோபகிருத வருஷம் இருக்குன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.